ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஸோ குட்டீஸுங்களோட காது குத்து ஃபங்க்ஷனோட ஷாப்பிங் வீடியோ நேற்று தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனோட லாங் வீடியோட பார்ட் 2 தான் இது. ஸோ அப்போ ஷாப்பிங் முடிச்சு வந்தோடனே ஒரு டீயை போட்டு கடகடன்னு உங்களுக்குலாம் சாரீஸ் காமிக்கலாம்னு ஓடி வந்துட்டேன். இது வந்து என்னோட சாரீ, இது வந்து என்னோட நாத்தனாரோட சாரீ. இது வந்து வைர ஊசி சாரின்னு சொல்லுவோம்ல, ட்ரெண்டிங்காக இருக்குது. கடைக்கு உள்ளே போன உடனே முதல்ல அவங்க ஒரு சாரீ எடுத்துட்டாங்க. நாத்தனார் ஹஸ்பண்ட் இதுதான் வாழ்நாளில் நீ முதல்ல இவ்வளோ டக்குன்னு ஷாப்பிங் முடிச்சிருக்க அப்படின்னு நினச்சிருப்பாரு. இதுவுமே எனக்கு பயங்கர ஃபேவரட்டான சாரீ. ஆனால் இது வந்து தினேஷ் அவங்க பாட்டிக்கு எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இது வந்து என்னோடய தங்கச்சிக்கு எடுத்தோம். உள்ளே போனோடனே கலர் கலராக எது எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் தீபாவளிக்கு இறக்கியிருக்காங்க. கரெக்டாக இந்த டைம் பார்த்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். எல்லாேருக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. இது பார்த்திங்கன்னா என்னோடய மம்மிக்கு எடுத்திருக்கோம். இதுவுமே வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்களா, அட்டகாசமாக இருந்துச்சு. எப்போவுமே சாரீ எடுக்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வருவோம். அந்த ஒரு விஷயமே இந்த டைம் நடக்கல. எல்லாேருக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து வந்து 1+1 எடுத்தோம். இது வந்து கொடுக்கறதுக்காக மாமியாரோடவங்க, நாத்தனாரோட மாமியாருக்கு, அப்புறம் தினேஷ் அவங்க அத்தைங்களுக்கு எல்லாம் எடுத்தோம். ஸோ இதுவுமே வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. 1+1லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஒருத்தருக்கு வந்துச்சு. அதாவது மொத்தமாக வந்து 3000 கிட்ட 2800 கிட்ட வந்துச்சு. ஸோ மற்ற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 3000 முன்னாடி காமிச்சில 3800 2500 அப்படி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1100. இது வந்து வெளி ஆளுங்களுக்கு, அதாவது கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ் கொடுக்கறதுக்காக இது 1100 ஒரு சாரீ வந்துச்சு. இது வந்து என்னோடய பாட்டிக்கு 1500 எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னோடய மாமிக்கு எடுத்திருக்கோம். 1550. ஓகே. ஸோ உங்களுக்குலாம் ப்ரைஸு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஞ்சில் கூட போத்தீஸில் இருக்குது. அதனால தான். இது வந்து வேஷ்டியெல்லாம் வந்து நாங்கள் வந்து சரவணாக்கு போயிட்டோம். ஸோ ஒன்றுலேயும் ப்ரைஸ் டேக்கோடு தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா கப்புள்ஸ்க்குமே வேஷ்டி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கோல்டன்லேயே கவர் பண்ணிட்டோம். அடுத்து வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட நாத்தனார் என்ன பண்ணாங்க, செட்டாக கப்புள்ஸ்க்கு வந்து போட்டு அதில் பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ கவர் வச்சு நம்ம வந்து இன்விடேஷன் வச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு அவங்கவுங்களது செட்டாக அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்விடேஷன் அடித்தோடனே நோ நான்வெஜ்னு சொல்லிட்டாங்க. என்னடா கல்யாணம் மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு தான் வேணான்னு சொன்னால் உடனே கேட்குமே. புரட்டாசி மாதம் இப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திருப்பி ஒரு புரட்டாசி மாதம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கால் குழம்பு, மட்டன் கிரேவி எல்லாம் வச்சு, ஸோ நாத்தனார் வீட்டவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ சண்டே வந்து இன்விடேஷன் அடிக்க கொடுத்தோடனே நோ நான்வெஜ். டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷனில் தான் மட்டன் பிரியாணி அது இது ரெசிபீஸ்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸ் அப்பப்போ வரும். நீங்களும் வந்து ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 2 குட்டீஸ் எப்போதான் ஒன்றா வருவோன்னு வெயிட் பண்ணுவோம். வந்தப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க.